தி ஆர்க் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். இஸ்ரேலில் எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்கிற செய்தியை தினமும் நம் காதில் கேட்டுக்கொண்டே இருப்போம். இதில் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் சொன்ன மாதிரியே ஒவ்வொன்றும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த செய்தியை பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இஸ்ரேலுடன் நட்புறவு வைத்துக் கொள்ள பல நாடுகள் கியூவில் நிற்கும். அப்படி உலகத்தில் இருக்கும் பல நாடுகளோடு இஸ்ரேல் நட்புணர்வு வைத்திருந்தது. சென்ற வருடம் இஸ்ரேல் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு இடையே சுமூகமான உறவை மேம்படுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சமயத்தில் தான் பைபிள் தீர்க்க தரிசனம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமான இஸ்ரேலில் நடக்க தொடங்கியது. எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் கடைசி நாட்களில் இஸ்ரேலில் உள்ள சிறிய நிலத்திற்கு எதிராக அதன் சொந்த நாட்டிலேயே ஒரு பெரிய இராணுவ தாக்குதல் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கும். அதில் கூறியது போன்றே இஸ்ரேலில் பாலஸ்தீன பிரச்சனை சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் காசா பகுதியில் இருக்கும் நிலத்திற்கு ஹமாஸ் உரிமை கொண்டாட ஆரம்பித்தது. அங்கேதான் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் வெடித்தது. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலில் காசாவில் இருந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அவர்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்று இஸ்ரேல் இராணுவத்துடன் மோத ஆரம்பித்தார்கள். பல ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்டது. பதிலுக்கு இஸ்ரேல் இராணுவமும் மக்களை காப்பாற்ற பதிலடி கொடுத்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக விமர்சித்தார்கள். இஸ்ரேலை சுற்றி இருக்கிற சில மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். இஸ்ரேலுடன் நட்புறவு வைத்திருந்த சில நாடுகள் வாயை திறக்கவில்லை. கடந்த ஒரு வருடத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 40,000-க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தான்யாஹூ மக்களிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டார். போர் இன்னமும் முடியவில்லை. ஹமாஸை தொடர்ந்து ஹெஸ்பொல்லா போன்ற தீவிரவாத அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிராக மோத ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கூட தளராமல் இஸ்ரேல் இராணுவம் தனது பலத்தை வெளிப்படுத்தி மக்களை பாதுகாத்து வருகிறார்கள். நடந்த சம்பவங்களை கேட்ட நம் எல்லோருக்கும் எசேக்கியேல் 38 அதிகாரம் ஞாபகத்திற்கு வந்திருக்கும். சரி, ஒரே இரவில் இஸ்ரேல் தேசம் உருவான கதையை பார்க்கலாம். 1948 வரை, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வரை யூத மக்களுக்கென்று ஒரு சொந்த நாடு இல்லை. தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் பல கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் யூத மக்கள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை 1947 பாலஸ்தீனத்தை யூத மற்றும் அரபு நாடுகளாக பிரிக்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1948 மே 14 அன்று இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. தன்னம்பிக்கைக்கு இந்த நாட்டை விட உலகில் வேறு எந்த நாட்டையும் உதாரணமாக கூற முடியாது. அந்த அளவிற்கு யூத மக்கள் தமக்கான ஒரு நாட்டை உருவாக்க கஷ்டப்பட்டிருக்காங்க. எசேக்கியேல் 38 மற்றும் 39 அதிகாரங்களில் ஈரான், துருக்கி, சூடான் உட்பட பல மத்திய ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் இராணுவ படைகளுடன் கைகோர்த்து ஒரு ரஷ்ய சர்வாதிகாரி இஸ்ரேலை தாக்குவார் என்றும், அந்த நேரத்தில் இஸ்ரேல் அதன் கூட்டாளி நாடுகளால் கைவிடப்பட்டு முற்றிலும் தனிமைப்படுத்தப்படும் என்றும் பைபிளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் 100% பழிப்பது போல ஈரான் உட்பட சில மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேல் தேசத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது. எந்த நேரத்திலும் உலகம் இஸ்ரேலுக்கும் யூத மக்களுக்கும் எதிராக திரும்பலாம். ஆனால் அப்படி ஒரு மோசமான நிலை இன்னும் உருவாகவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இஸ்ரேல் அதன் 2 நாட்களை நெருங்க தொடங்கிடுச்சு. இப்போது நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு வழிவகுத்திருந்தாலும், இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் எல்லா நாடுகளும் தேவனின் தீர்ப்பை எதிர்கொள்ளும் என்றும் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்றும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மகா உபத்திரவத்தில் அர்மெகதான் என்று சொல்லப்படும் போர் வெகு தூரத்தில் இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அந்த நாள் வரும் வரை இஸ்ரேல் தனது எதிரி நாடுகளுடன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும். இதனை சகரியா 12 அதிகாரத்தில்
உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக விரோதத்தை காட்டுவார்கள், இஸ்ரேலில் ஏற்படும் போரினால் பலர் சிதைக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கும். இஸ்ரேல் வீழ்ச்சி அடைவதை பார்க்க உலகமே காத்திருக்கிற வேளையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேல் தேசத்தின் அமைதிக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். சங்கீதம் 121 அதிகாரம் 4வது வசனத்தில் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சங்கீதக்காரர் கூறியது போல, இந்த இக்கட்டான காலங்களில் இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் நாம் எல்லோரும் அயராமல் ஜெபத்தில் ஒன்றிணைவோம். இது கடைசி நேரம், ஏனெனில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. சங்கீதம் 125 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஜெருசலேமை மலைகள் எவ்வாறு காக்கின்றதோ அதை போல அதன் மக்களை நம் தேவன் இப்போதும் எப்போதும் காப்பார். இன்னும் எத்தனை போர்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் உள்ளம் கலங்காதிருப்போம். ஏனெனில் போருக்கான முடிவு மிக தொலைவில் இருந்தாலும் நமது ரட்சிப்பு மிக அருகில் உள்ளது.